என்ன நாங்கள் வட்டுக்கோட்டை என்று சொல்லுகின்றோம். அதில் இருக்கின்ற விடயம் என்னவென்று தெரியாது. அதை கலைப்பதற்கும் எங்களுக்கு பயம் இருக்கிறது. அதில் என்ன கூறப்பட்டது என்பதை சொல்ல முடியாமல் நாங்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை என்ன பண்புலா கொண்டாடுறதுக்கு நாங்கள் தயாராகின்றோம். ஆகவே முதலிலே நாங்கள் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பதை வாசிக்கின்றேன். தயவு செய்தவர்களாக கேளுங்கள். வட்டுக்கோட்டை தீர்மானம். இலங்கை தமிழரசு கட்சியின் வரலாற்றில், இலங்கை தமிழ் அரசியலின் வரலாற்றில் 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி முக்கியமான நாள். யாழ் வட்டுக்கோட்டை பன்னாகம் மெய்கண்டான் வித்தியாலய மைதானத்தில் நடைபெற்ற தமிழர் விடுதலை கூட்டணியின் தேசிய மகாநாட்டில் தமிழர் கூட்டணி என்ற பெயரை மாற்றி தமிழர் விடுதலை கூட்டணி என்ற பெயரை சூட்டி அந்த தனிநாட்டுக்கான வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்டது. இது நடந்து இப்போ எதிர்வருகின்ற 2026 மே 14 நாங்கள் 50வது பண்புலாவை காண இருக்கின்றோம். வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் குறிப்பிட்ட விடயங்கள் கவனமாக கேளுங்கள். அந்த விடயங்களை முன்வைக்கின்றார் யார்? எஸ்ஏவி செல்வநாயகம். எஸ்ஏவி செல்வநாயகம் என்றாலார்? தந்தை செல்வா அவர்கள். ஏன் எஸ்ஏவி செல்வநாயகம் என்று அப்பொழுது கூறப்பட்டது, பிறகு தந்தை செல்வாண்டவர்கள் அதை மாற்றப்படுகிறார். அதனால் அப்புறம் ஒரு விடயத்திலே கூறலாம். அந்த அவரின் மாநாட்டிலே தந்தை செல்வா தான் அதை முன்மொழிகிறார். வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அதை வழிமொழியத்தான் இவனும் அதை வழிமொழிந்தவர் மூணு சிவசிதம்பரம் என்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய மிக மூத்த அரசியல்வாதி. அதில் கூறப்பட்ட விடயம் என்னவென்றால், இலங்கை தமிழர்கள் தங்களின் தொன்மை வாய்ந்த மொழியினாலும் மதங்களினாலும் வேறான கலாச்சார பாரம்பரிய ஆகியவற்றினாலும் ஐரோப்பிய படையெடுப்பாளர்களின் எங்கள் பாதக்கூடிய விடயம் ஐரோப்பிய படையெடுப்பாளர்களின் ஆயுதப்பரத்தினால் அவர்கள் வெற்றி கொள்ளும் வரை பல நூற்றாண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் தனி வேறான அரசாக சுதந்திரமாக இயங்கிய வரலாற்றின் காரணமாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக தமது சொந்த பிரதேசத்தில் தம்மை தாமே ஆண்டு கொண்டு தனித்துவமாக தொடர்ந்திருந்த விருப்பம் காரணமாகவும் சிங்களவர்களில் இருந்து வேறுபட்ட தனி தேசிய இனமாகவும் உள்ளார் என்பதை இந்த மாநாடு பிரகடனப்படுத்துகின்றது. அடுத்ததாக 1972 குடியரசு அரசியல் யாப்பு தமிழ் மக்களை புதிய காலனித்துவ எஜமானர்களாக சிங்களவர்களால் அழைத்துக் கொண்ட அதிகாரத்தை பயன்படுத்துகின்றார் என்றும் அதன் மூலம் தமிழ் மக்கள் தேசியத்துக்கான இறை பண்பு யாவையும் அளிக்கப்படுகின்றவென்றும் இம்மாநாடு உலகுக்கு உரத்து கூறுகின்றது. அடுத்ததாக மேலும் தமிழீழம் என்கின்ற தனிவேறான அரசொன்றை தாவிப்பதற்கான அதன் ஈடுபாட்டு கடப்பாடு தொடர்பில் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களுக்கு வெளியே வாழ்கின்றவர்களும் வேலை செய்கின்றவர்களும் பெரும்பான்மையான பெருந்தோட்ட தொழிலாளர்களில் ஒரு தொழிற்சங்கமான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், அதுதான் தொண்டமாண்ட கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வெளிப்படுத்திய அதன் ஒவ்வாமை கருத்தை கொள்கின்ற அதேவேளை இந்த ஒவ்வாமை என்று கூறுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுக்கின்ற 3 தலைவர் இருந்தார்கள். கூறியது போன்று ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள், சௌகமூர்த்தி தொண்டமான் அவர்கள், எங்கள் தலைவர் தந்தை செல்வா அவர்கள். அதிலே அவர் தொண்டமான் அவர்கள் ஒவ்வாமை என்று கூறுகின்ற விடயம் என்னவென்றால், தான் வடகிழக்கு இணைந்த தமிழீழத்தை நாங்கள் ஆதரிக்கின்றோம், ஆனால் அந்த எங்களின் பூர்வீகம் மலையகத்திலே இருக்கின்றபடியால் நாங்கள் அந்த தமிழகத்துக்கு அந்த கோட்பாட்டை நாங்கள் ஏற்றாலும் கூட அதை நாங்கள் தனியாக அதை வேறுபடுத்தி பார்க்கின்றோம் என்று அவர் கூறியிருந்தார். அதுதான் அந்த ஒவ்வாமை என்கின்ற விடயத்தை அதில் சேர்த்திருக்கின்றார்கள். கருத்தில் கொள்கின்ற அதே வேளை இனத்தின் உள்ளியல் பண்பான சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் சுதந்திரமான இறைமை பொருந்திய சமய சார்பற்ற சமதர்ம தமிழீழ அரசை மீட்டெடுத்தலும் மீள உருவாக்குதலும் இந்த நாட்டில் தமிழ் தேசிய இனம் உருவாக்கிய இருத்தலை பாதுகாக்கும் பொருட்டு தவிர்க்க முடியாதாகி உள்ளதென்பதை இந்த மாநாடு தீர்மானிக்கின்றது. இம்மாநாட்டிலே பிரகடனப்படுத்தப்பட்ட முக்கியமான விடயங்கள் ஆனாவிலே கூறப்படுகின்றது. பிரகடனத்தில் ஆனா பகுதியில் தமிழீழ அரசு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்களை கொண்டதாக இருக்கும். இலங்கையில் எந்த பகுதியிலும் வசிக்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு தமிழீழத்தில் பிரஜா உரிமை விரும்பி தெரிகின்ற உலகின் எப்பகுதியிலும் வசிக்கின்ற ஈழ வம்சாவளி தமிழர்களுக்கு முழுமையான சமமான பிரஜா உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டும். தமிழீழத்தில் ஏதேனும் சமயத்தைச் சேர்ந்த அல்லது ஆட்சி பிரதேசத்தைச் சேர்ந்த சமூகம் என்று வேறு ஏதேனும் பிரிவின் மேலாதிக்கத்துக்கு உட்படாதிருத்தலை உறுதிப்படுத்தும் பொருட்டு தமிழ் ஈழத்தில் அரசியலமைப்பு ஜனநாயக பன்முகப்படுத்த கோட்பாடு அடிப்படையில் கொண்டிருக்க வேண்டும். ஆவண்ணா
தமிழீழ அரசியல் சாதி ஒழிக்கப்பட வேண்டும். பிறப்பின் அடிப்படையில் பின்பற்றும் பெருங்கேடான பழக்கமான தீண்டாமை அல்லது ஏற்றத்தாழ்வு முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். எவ்வகையிலேனும் அதனை கடைப்பிடித்தல் சட்டத்தால் கண்டிக்கப்பட வேண்டும். ஈனம் தமிழீழ அரசியல் உள்ள மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா சமயங்களுக்கும் சமமான உரிமை வழங்கப்பட வேண்டும். ஈயன்னா தமிழீழ மொழியாக இருக்க வேண்டும். தமிழ் அரசகர்ம மொழியாக இருக்க வேண்டும். எனினும் தமிழீழத்தில் சிங்களம் பேசுகின்ற சிறுபான்மை அவர்களின் மொழியில் கல்வியும் அலுவல்களையும் தொடர்வதற்கான உரிமை சிங்கள அரசிலும் தமிழ் பேசும் சிறுபான்மையை பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழீழத்தில் மனிதனால் மனிதன் சுரண்டப்படுதல் தடை செய்யப்படும். உழைப்பின் மகத்துவம் பாதுகாக்கப்படும். சட்டத்தினால் அனுமதிக்கப்படும் எல்லைகளுக்குள் தனியார் துறையில் இருப்பும் அனுமதியும் வழங்கப்படுகின்ற அதே வேளையில் பண்டங்கள் சம உரிமையின் கீழ் அல்லது அரச கட்டுப்பாட்டுடன் மேற்கொள்ளப்படும் பொருட்டு பொருளாதார அபிவிருத்தி சோசியலிச திட்டம் ஒன்றை அடிப்படையில் ஏற்படுத்தப்படும் என்றும் தனிநபர் அல்லது குடும்பத்தில் செல்வன் தொடர்பில் உச்ச வரம்பு விதிகள் இவ்வகையில் தமிழீழம் ஒரு சமதர்ம அரசாக இருக்க வேண்டும் என்றும் இந்த இதில் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. தமிழ் தேசிய இனத்தின் இறமையையும் சுதந்திரத்தையும் வென்றெடுப்பதற்காக போராட்டத்துக்காக செயற்திட்டம் ஒன்றை மிதமிஞ்சிய தாமதமின்றி உடனே வகுத்து அதனை தொடங்க தமிழர் விடுதலை கூட்டணி செயற்குழு மாநாட்டில் இளைஞர்களை பணிக்கின்றது. பட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்படுது 1976 மே மாதம் 14 பட்டுக்கோட்டை தீர்மானம் எடுப்பதற்கு 9 நாட்களுக்கு முதலே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தோற்றம் பெற்றுவிட்டது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் 1976 மே மாதம் 5 தோற்றம் பெறுகின்றது. விடுதலை புலிகள் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் பட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்படுகின்றது. அந்த மாத சூழல் என்பது ஏற்கனவே மாணவர் அமைப்பாக இருந்து இளைஞர் பேரவையாக இருந்து அதிலே வந்த உந்து சக்தி ஊடாக ஆயுத போராட்டம். இந்த பட்டுக்கோட்டை தீர்மானம் எடுப்பதற்கு முதலே ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதிலே மேயராக இருந்த யாழ்ப்பாண மேயர் அல்பர்ட் துறையை பார்த்தான் தலைவர் பிரபாகரன் அவர்கள் முதலாவது சுடுகின்றார். அதெல்லாம் பட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு முதல் நடந்த விஷயம். இதை நாங்கள் பார்க்க வேண்டும். அது பிரதான இந்த 11 விடயங்களுக்கு உரிமை கோரி நோட்டீஸ் அடிக்கப்பட்டு விடுதலை பெற்றதெல்லாம் அது. ஆகவே இதில் நாங்கள் என்னத்தை கவனிக்க வேண்டும் என்றால், இந்த பட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்டதுக்கு பிறகு மக்களிடம் ஒரு ஆணை பெறப்பட வேண்டும் என்ற ஒன்று இருந்தது. இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுத்த தந்தை செல்வா அவர்கள் 1977 நாளைக்கு மே மாதம் ஏப்ரல் மாதம் 26 அவர் மோசம் வைத்தார், இறந்து விட்டார். அவர் இறந்ததற்கு 3 மாதத்துக்கு பிறகுதான் தேர்தல் வருகிறது. 1977 ஜூலை மாதம் 21 அந்த தீர்மானத்திலே வடக்கு கிழக்கிலே அவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணி தீர்மானித்திருந்தார்கள் 24 தொகுதிகளில் போட்டியிடுவதென்று. இறுதியாக 23 தொகுதியிலே போட்டியிடப்பட்டது. அந்த ஏன் ஒரு தொகுதியில் போட்டியிடவில்லை என்றால், கொழும்புக்கும் இதிலே இருக்கின்ற புத்தள தொகுதியில் டாக்டர் இலியாஸ் அவர்களை வேட்பாளராக தெரிவு செய்தார்கள். இலியாஸ் அவர்கள் இறுதியிலே அவர் ஏழாண்டு சொல்லிவிட்டார். அதைவிட 3 முஸ்லீம் தொகுதிகளிலே இனம் கண்டார்கள். ஒன்று கல்முனை, ஒன்று சம்மாந்துறை, ஒன்று மூதூர். இந்த 3 தொகுதியிலும் முஸ்லீம் வேட்பாளர்களை போட்டியிட்டார்கள். இந்த 3 முஸ்லீம் வேட்பாளர்களும் தோல்வி அடைந்தார்கள். எமது கல்குடா தொகுதியிலே தமிழ் தொகுதியாக இருந்தாலும் கூட அதில் சம்பந்தமுத்தியானன் தான் தமிழர் விடுதலை கூட்டணியிலே போட்டியிட்டார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட ஐக்கிய தேசிய கட்சி KW தேவநாயகம் அவர்கள் 560 வாக்குகள் மேலதிகமாக பெற்று வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெறுவதற்கும் காரணம் என்னவென்றால், ஓட்டமாவடியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் அவருக்கு வாக்களித்ததன் காரணமாக அவர் இதில் இருந்தார். ஏனைய 18 தொகுதி 3 தொகுதி போனால் 18 தொகுதியிலே இந்த தொகுதி நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற மட்டக்களப்பு தொகுதி இரட்டை அங்கத்தவர் தொகுதி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இரட்டை அங்கத்தவர் என்றால் 2 அங்கத்தவர்கள் பாராளுமன்றம் செல்லலாம். இந்த 2 அங்கத்தவர் தொகுதி ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்றால், ஒரு இஸ்லாமிய உறுப்பினரையும் ஒரு தமிழ் உறுப்பினரையும் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்காக. ஆனால் அதிலே தமிழர் விடுதலை கூட்டணி விட்ட தவறு என்னவென்றால், 2 தமிழர்களை இங்கே போட்டியிட வைத்தது. ஒன்று காசி ஆனந்தன், அவரை தமிழர் விடுதலை கூட்டணியிலே காசி ஆனந்தன் போட்டியிட்டார். செல்லியா ராஜதுரை அவர்களை வீட்டு சின்னத்தில் இலங்கை தமிழரசு கட்சியிலே போட்டியிட வைத்தார். 2 பேரையும் போட்டியிட வைத்ததன் காரணமாக செல்லியா ராஜதுரை அவர்கள் அதில் வெற்றி பெறுகிறார். காசியானந்தன் அவர்கள் தோல்வி வருகிறார். முஸ்லீம் வேட்பாளர் வெற்றி பெற்றார். இந்த பிரச்சாரத்துக்காக பிரச்சார பீரங்கியாக கையில் எடுத்தவர் அஷ்ரப் அவர்கள். அவர் இந்த தந்தை செல்வா அவர்கள் தமிழத்தை பெற்றுத்தராமல் இறந்து விட்டார்.
அவரின் கோரிக்கையை அஷ்ரப்பாகிய நான் பெற்றுத் தருவேன் என்றுதான் அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார் 1977 ஆண்டு. ஆனால் அவரின் தொகையில் கூட அவரால் வெற்றி பெறவில்லை. இது நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அரசியல்வாதிகள், முஸ்லீம் மக்கள் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஏற்கவில்லை என்பது வரலாறு. அதை நாங்கள் சொல்வதில்லை. ஏன்னா வரலாறுகளை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு சொல்லுகின்ற போது தொடர்ச்சியாக அந்த விடயம் வந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் ஏன் அதை ஏற்கவில்லை என்றாலும் அதுவும் தமிழர் விடுதலை கூட்டணி விட்ட பிழை என்பதையும் இங்கே இருக்கின்ற நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு வரலாறை சொல்லுகின்ற போது நாங்கள் விட்ட பிழைகளை திருத்தி கொண்டால் மாத்திரம்தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம். அது என்ன காரணம் என்றால், இந்த மட்டக்களப்பு இரட்டையங்க தொகுதியிலே ஒரு முஸ்லீம் உறுப்பினரை வரவிடாமல் தமிழர் விடுதலை கூட்டணி தடுத்து விட்டது என்ற பிரச்சாரத்தை கல்முனையில், சம்மாந்துறையில், மூதூரில் ஐக்கிய தேசிய கட்சி பிரச்சாரமாக கையில் எடுத்தது. அவர்கள் அங்கே நீங்கள் தமிழகம் கேட்கின்றார்கள், வட்டுக்கோட்டை தீர்மானத்தை முன்வைத்து வேலை செய்கின்றார்கள், ஆனால் முஸ்லீம்களை மட்டக்களப்பு இரட்டையங்க தொகுதியில் இருந்து விரட்டி அடிக்கின்றார்கள் என்ற பிரச்சாரம் அன்று எடுக்கப்பட்ட பிரச்சாரம் அவர்கள் வெற்றி அளித்தார்கள். அதிலே முஸ்லீம் மக்களை எவருமே எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்ற விடயத்தை இங்கிருக்கின்றவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நாங்கள் இப்பொழுது என்னை பொறுத்த மட்டும் அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். ஐயாக்கள் யாழ்ப்பாணத்தில் நடப்பதாக என்னை பொறுத்தவரை நடத்த வேண்டியது கிழக்கு மாநிலத்தில். அது எங்கள் தந்தை செல்வா அவர்கள் எடுத்த எங்கள் திருவண்ணாமலையில் நடத்திருக்க வேண்டும், அல்லது மட்டக்களப்பில் எடுத்திருக்க வேண்டும். சரி, ஏனென்றால் பல சிக்கல்கள் இருக்கின்றது, கஷ்டங்கள் இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் அதை வைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் தலைவர் அவர்கள் கூடுகின்ற போது ஒன்று கூறியிருந்தார், இறுதியாக ஒரு வருடத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு எழுச்சி மாநாடு நடத்துவதாக கூறியிருந்தார். அதை நான் கிழக்கு மாநிலத்தில் தான் நடத்த வேண்டும் என்பதை நான் விடத்தை பகிரங்கமாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த எல்லா விடயங்களையும் வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுத்த யாழ் மாவட்டத்தில் தான் நாங்கள் 50ஆம் ஆண்டையும் செய்கின்றோம். அதை இன்னொரு மாவட்டத்துக்கு, அதில் இன்னொரு பிரதேசத்துக்கு மாற்றியிருந்தால் இன்னும் ஒரு செய்தி பார்ப்பதற்கு ஒரு அது ரெண்டு தனிப்பட்ட கணக்கு, நான் வேறு இதுவும் இல்லை, அது செய்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆகவே இதை நாங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். என்னவென்றால், இப்பொழுது இருக்கின்ற அரசியல் சூழலில் எங்களை வைத்து எங்களை அடைக்கின்ற, எங்களை பிரிக்கின்ற பல சூட்சுமங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறுபட்ட சீர்திருத்தங்கள், பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளில் பல முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் ஒருமித்து ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாமல் இருக்கின்றார்கள். ஆனால் எல்லோருமே இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் கட்டுப்பட்டவர்கள். அதை எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் மக்கள் அனைவரும். ஆகவே இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நாங்கள் எழுச்சி ஊட்டுவதன் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு மாத்திரமல்ல, சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தியை நாங்கள் தெரிவிக்க இருக்கின்றோம் இந்த விடயம் மூலமாக என்ற ஒரு விடயம். அதில் இன்னொன்று முக்கியமாக நான் சொல்ல வேண்டும். ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சி ஆரம்பித்த தந்தை செல்வாவால் ஏன் வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. எல்லோருக்குமான பொருத்தமான கேள்வி. சரி, தமிழர் விடுதலை கூட்டணி 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி உருவாக்கிய தந்தை செல்வா அவர்கள் ஏன் இலங்கை தமிழரசு கட்சியை இதில் இருந்து நாங்கள் விடுபட்டு விட்டோம் அல்லது அதை நீக்கிவிட்டோம் என்று அவர் கூறவில்லை. அதை நாங்கள் பார்க்க வேண்டியது அவரது தீர்க்க தரிசனம் என்னவென்றால், இலங்கை தமிழரசு கட்சியை அவ்வாறே வைத்துவிட்டு தமிழர் விடுதலை கூட்டணி மூலமாக தான் இந்த தீர்மானத்தை எடுக்கின்றார். ஆகவே இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானம் இப்பொழுது நாங்கள் கூறுகின்ற எங்கள் தமிழரசு கட்சியாக என்ன சொல்லுகின்றது? எங்கள் தமிழரசு கட்சியின் கொள்கை கம்யூனிஸ்ட் கொள்கை. சரி, ஏனென்றால் தந்தை செல்வா ஆரம்பிக்கின்ற போது 1949ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கொள்கைதான். ஆனால் வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கின்ற போது தமிழரசு கட்சியால் வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்படவில்லை. தமிழர் விடுதலை கூட்டணியால் எடுத்ததன் காரணமாக அது தமிழர் விடுதலை கூட்டணியால் எடுக்கப்பட்ட கோரிக்கை என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் தந்தை செல்வாவின் கோரிக்கை என்ன என்றொரு கேள்வி இருக்கின்றது அல்லவா? தந்தை செல்வாவின் கோரிக்கை பலர் சொல்லுகின்றார்கள். தந்தை செல்வா சாகும் போது என்ன சொல்லிக் கொண்டு தரண்டு எல்லாரும் சொல்லுகின்றார், கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று. அவர் அப்படி சொல்லி போட்டு சாகவில்லை. அது எங்கள் ஆக்களே வரலாற்றை திரிவுபடுத்துகின்றார்கள். எங்கள் கட்சியாக்கள் தான். தந்தை செல்வா சாகும்போது தமிழ் மக்களை கடவுளம் பாரம் கொடுத்து விட்டு சாகவில்லை. அது கூறிய 1970ஆம் ஆண்டு. ஆனால் அவர் சாகும்போது என்ன சொன்னார் என்றால், தமிழ் மக்களுக்கான இறுதி தீர்வு சுதந்திர தமிழீழம் என்பதை மக்கள் மத்தியில் விட்டுவிட்டுத்தான் 76ஆம் ஆண்டு செத்தார். அவை இந்த வரலாற்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை செல்வா கடவுளிடம் கொடுத்து விட்டு அவர் சாகவில்லை. தந்தை செல்வா மக்களின் எழுச்சியாக காட்டிவிட்டு தான் தந்தை செல்வா இறந்தார். அதைத்தான் தலைவர் பிரபாகரன் அவர்களும் செய்தார். ஆகவே இந்த இரண்டு தலைவர்களின் கோரிக்கை தான் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்றை கூறி முடிக்கின்றேன். 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலே எங்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடக்கின்றது. நானும் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்கின்றேன். அந்த பொதுக்கூட்டத்திலே 17வது ஓவிதியிலே ஆவண்ணா பிரிவிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது என்னவென்றால், 1976ஆம் ஆண்டு மே மாதம்
14ஆம் தேதி தமிழர் விடுதலை கூட்டணியால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை இலங்கை தமிழரசு கட்சி முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றது. இந்த தீர்மானம் அதில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதில் இவரும் அச்சப்பட தேவையில்லை, இவரும் விலகி செல்ல தேவையில்லை. எல்லா கட்சிகளும் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு கடற்பாடாகத்தான் இருக்கின்றது. ஆனால் சொல்லுகின்ற மொழியில் சில சிக்கல்கள் இருக்கின்றது, சில விடயங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், 6வது திருத்தச் சட்டத்தின் கீழ் சில விடயங்களை நாங்கள் கதைக்க முடியாது என்பதால் அதற்காக நாங்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நாங்கள் கைவிடவில்லை. இதுவரை 50 வருடங்களாக தந்தை செல்வா நிறைவேற்றிய இந்த தீர்மானத்தை எந்த கட்சியும் அதை கைவிடவில்லை, எந்த கட்சியும் மீளையதை விடவில்லை. தொடர்ச்சியாக அது இருப்பதன் காரணமாக அடுத்த சந்ததிக்கு அதை கடத்துவது காலத்தின் தேவை. அதில் இன்று நாங்கள் அதில் பிறந்திருக்கின்ற